தோல்வியுற்றவனாக வீடு திரும்பி போவது என்பது ஒரு இளைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு சாபம். எஸ், துபாய்க்கு பல கனவுகளோட ஜாப் தேடி போயிட்டு ஜாப் இல்லாமல் ஏன் தெரியுமா ரிட்டர்ன் வராங்க சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் ட்ரை பண்ண போகணும் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் எந்த ஜாப்னாலும் ஓகே ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைச்சா போதும்னு போகிறது. அண்ட் அப்படியே ஜாப் ஐடியா இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகிறது. லைக் ரெஸ்யூம் பில்டிங், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ஜாப் மார்க்கெட் ரிசர்ச்னு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் கிளியராக பண்ணாமல் போகிறது. முக்கியமாக ஃபினான்ஸ் மிஸ்டேக். 2 மாதத்துக்கு தேவையான மணி இங்கேயே பிளான் பண்ணி கொண்டு போகாமல் போகிறது. அண்ட் அப்படியே கொண்டு போனாலும் அன்னெசரி பர்ச்சேசஸ், ஃபுட்டு, அக்கமடேஷன்லாம் பட்ஜெட் பிளான் பண்ணாமல் பிளைண்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் மணி இல்லைன்னு ரிட்டர்ன் வர்றது. அதுக்கப்புறம் பேஷன்ஸ். ஜாப் ஒரு வாரத்துலையும் கிடைக்கலாம், ஒரு மாதத்துலையும் கிடைக்கலாம், 3-4 மாதம் கூட ஆகலாம். ஜஸ்ட் 1 மந்த்தே ட்ரை பண்ணிட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ரிட்டர்ன் வந்துடுறது. அண்ட் அப்படியே கிடைச்சாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக வச்சுட்டு இன்னும் இவ்வளோ தான் சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறது. ப்ராப்ளம் துபாயில் இல்லை, உங்கள் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங்கில் தான் இருக்குது. நீங்கள் கிளியராக பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அண்ட் இது மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் ஃபியூச்சரில் பண்ணாமல் இருக்க இப்போவே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.